ஓகே. அ போலான்னு நெனைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ், உலக பொதுமறை தந்த உலக உருண்டை உருளுகிற வரை உயிரோட்டமாக இருக்கக்கூடிய மாபெரும் இலக்கியமான திருக்குறளை ஒவ்வொரு நாளும் இணைய வாயிலாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உட்பகை இல்லாமல் எடுத்துச் செல்லுகிற இந்த அரங்கில் இன்றைக்கு 89ஆம் நாள் நிகழ்வில் உட்பகை என்கிற அதிகாரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக கடலூரிலே இருக்கக்கூடிய கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியுடைய முதுகலை 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய அருமை மாணவி சுதா அவர்கள் நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கிறார்கள். முற்றோதல் செய்த அந்த உட்பகை என்கிற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு செய்வதற்காக தஞ்சாவூர் கரந்தை தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரியுடைய தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் அம்மா சா கார்த்திகா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த கல்லூரி என் மனத்திற்கு கொஞ்சம் நெருக்கமான கல்லூரி. காரணம், நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது தேசிய மாணவர் படையில் நான் இருக்கின்ற பொழுது அங்கு 10 நாள் பயிற்சி முகாம் நடந்தது. அநேகமாக 1987 இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த ஆற்றை கடந்து ஆற்றிலே குளித்த அனுபவம், அந்த அரங்கிலே மேடையிலே ஏறி பரிசு வாங்கிய அனுபவம், பக்கத்திலே ஆற்றை கடந்த பிறகு இருக்கிற திடலிலே சுற்றி மகிழ்ந்து விளையாடி வீரநடை போட்டு தேசிய மாணவர் படை பயிற்சி செய்த அனுபவம், அந்த சிலையை பார்க்கின்ற பொழுதெல்லாம், உமா மகேஸ்வரனாருடைய சிலையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு கம்பீரமாக அந்த புண்ணிய பூமியில் நடந்து வந்த கல்லூரி அந்த கல்லூரி. காரணம், இந்த நம்முடைய கரந்தை தமிழ் சங்கத்தால் 1911 என்று நினைக்கின்றேன் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்த தமிழ் சங்கத்தை 5ஆம் தமிழ் சங்கம் என்று தமிழ்கூறும் நல்லுலகம் போற்றுகிற அந்த கல்லூரியில், பெருமைமிகு கல்லூரியில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தமிழால் இலக்கியத்தால் மாணவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியில் இருக்கிறார்கள். நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தொடர்ச்சியாக இலக்கிய ஆய்வுதல்களில் எழுதி வரக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்கள் என எண்ணில் அடங்காத தலைப்புகளில் கட்டுரையாக, தலைமை ஏற்பாளராக, உரை பொழிவாளராக பயணிக்கக்கூடிய நம்முடைய முனைவர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கீர்த்திகா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 2 ஆளுமைகளையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு வரவேற்று உட்பகை என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்ய வருமாறு அருமை மாணவி சுதா அவர்களை தோழமையோடு இந்த மன்றம் அழைக்கின்றது. அருமை மாணவியை முற்றோதல் செய்க. அனைவருக்கும் வணக்கம். சத்திரங்கள் பல எழுப்புவதை விட, ஆலயங்கள் பல கட்டுவதை விட புண்ணியோடியாம் ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உட்பகை. எனது பெயர் ஆசுதா, முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு ஸ்ரீ கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். ஐயா, என்னுடைய உரையை துவங்குகின்றேன். உட்பகை. நிழல் நீரும் இன்னாத இன்னா, தமர் நீரும் இன்னவாம் இன்னா செய்யின். வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, வேல் போல் பகைவர் தொடர்பு. உட்பகை அஞ்சி தன் காக்க உலை விடுத்து
மட்பகையின் மானத்தேரும். மனமனா உட்பகை தோன்றின் இனமனா ஏதம் உலவும் தரும். உரல்முறையான் உட்பகை தோன்றின் இரல்முறையான ஏதம் தரும். ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றலரிது. செப்பின் புணர்ச்சி போல் கூடாதே உட்பகை உற்ற குடி. அறம் பொருத பொன் போல் தேயும் உரம் பொருது உட்பகை உடி. எல்பகவு அன்ன சிறுமைத்து ஆயினும் உள்பகை உள்ளதாம் கேடு. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் உடன் உறைந்து அட்டு. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிடாமா. அப்பா அம்மா பேர் சொல்லுங்கடாமா. அப்பா பேர் அருள்ங்கய்யா. அம்மா பேரு அலமேலு. அருள் அலமேலு இணையருடைய அருமை மகளுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய தமிழ் பேராசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்க தமிழ் துறையினுடைய பேராசிரியர் பேர் சொல்லுங்க. முதுகலை தமிழ் படிக்கிறீங்க, சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. எனக்கு வாய்ப்பளித்த சந்திரலேகா மேம்க்கு நான் இந்த தருணத்துல நன்றி. நன்றிமா. உங்க தமிழ் துறை பேராசிரியர்கள் எல்லாருடைய பேரே சொல்லுங்க பாப்போம். கவிதா மேம், சந்திரலேகா மேம், விஜயலட்சுமி மேம், பொற்கொடி மேம், மாலதி மேம், மேம். அவ்வளவுதாங்க. நன்றிமா. அத்தனை பேருக்கும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் வாழ்த்தை சொன்னதாக நீங்கள் நாளைக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அன்பாய் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறோம். குறிப்பாக ஒரு நல்ல முதுகலை தமிழ் மாணவியை இந்த மன்றத்தில் உங்கள் கல்லூரி எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறது. நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு இணைந்து குறிப்பாக தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆய்வாளர்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறோம். அங்க கலை இலக்கிய பெருமன்றம் சேருங்க. ஏன்னா நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் எல்லா இடங்கள்ல இருக்கு. உங்க குறிப்பா மாணவர்களை நம்ம வளர்த்து விடுறதுதான் கலை இலக்கிய பெருமன்றத்துடைய வேலை. கவிதை, கட்டுரை, சிறுகதை எழுதுறதை ஊக்குவிக்கிறதா நம்முடைய வேலை. அங்கு மன்றம் இருக்குமாயின் இருக்கு, நீங்க அதோடு இணைத்து கொண்டு செயல்படுங்கள் என வேண்டுகோள் வைத்து அடுத்ததாக உட்பகை என்கிற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு செய்ய வருமாறு இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே 1938 கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழாவின் போது தொடங்கப்பட்ட நம்முடைய கரந்தை புலவர் கல்லூரியில் என்று தொடங்கி இன்றைக்கு நெடிய ஒரு பாரம்பரியமிக்க கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியர் போற்றுதலுக்குரிய அம்மா சா கீர்த்திகா அவர்கள் உரைப்பொழிவு தருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, உரைப்பொழிவு தருக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்பார் பாரதியார். இதில் கம்பனும் இளங்கோவும் தமிழ் என்ற அடையாளத்திற்குள் அவர்களது முகம் காட்டுவர். ஆனால் திருவள்ளுவர் தமிழ் என்ற அடையாளம் தவிர இனம், நாடு குறித்த எதையும் குறிப்பிடாமல் உலக பொதுமுறையாக இந்த நூலை இயற்றியுள்ளார். வள்ளுவர் காலத்துல தமிழ் சமூகத்தை இயக்கிக் கொண்டிருந்த ஆரிய புகுதலின் போது ஒரு காத்திரமான குரல் கொடுத்தவர். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சிறந்த குரலில் தன்னுடைய காத்திரமான குரலை பதிவு செய்தவர் திருவள்ளுவர் அவர்கள். அவர் இயற்றிய திருக்குறளில் இன்று எனக்கு அளித்திருக்கும் தலைப்பு 89வது அதிகாரமான உட்பகை. உள் கூட்டல் பகை உட்பகை. உடன் வாழும் பகைவர் செய்யக்கூடிய செயலை பற்றி சொல்வதுதான் இந்த உட்பகை என்ற அதிகாரம். இந்த உட்பகை கொள்பவர்கள் யாராக இருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஒன்று நட்பாளராக இருப்பார்கள், இரண்டாவது உறவினர்களாக இருப்பார்கள். இவர்கள்தான் உட்பகையை கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள். இவர்களை பற்றி தான் இங்க திருவள்ளுவரும் சொல்கிறார். அவருடைய குணம் எது, அவர் எப்படிப்பட்டவர், அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய முறை என்ன என்று அடிக்கி சொல்கிறார் திருவள்ளுவர். இந்த உட்பகை என்ற அதிகாரத்திற்கு பருதியார் அவர்கள் பகையிலே உட்பகை வெள்ளல் அரிது என்கிறார்.
நீங்க எந்த பகையை வேணாலும் வென்று விடலாம், ஆனா உட்பகையை உங்களால் வெல்லவே முடியாது என்று பரிதியார் அவர்கள் விளக்கம் தருகிறார். இந்த உட்பகை என்ற அதிகாரத்தை வைப்பதற்கு முன்பு திருவள்ளுவர் அவர்கள் நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பகைமாட்சி, பகைத்திறம் தெரிதல் என்று நட்பு குறித்தும் பகை குறித்தும் கூறிவிட்டு அதற்கு அப்பால் அடுத்து சொல்கிறார் உட்பகை என்று. அப்ப இதிலிருந்து வேறுபட்டு இதில் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து இன்னும் அதிக தீமைகளை, அதிக அதாவது வெல்ல முடியாத தீமைகளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த உட்பகை என்ற தலைப்பு என்பதை சொல்வதற்காகவே அவர் நட்பையும் பகையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக உட்பகை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். நம்மலாம் சொல்லுவோம், கூட இருந்தே குழி தோன்றான், கூட இருந்தே என்னை கழுத்தை அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கலை தான் அவர் உட்பகை என்று அன்றே பதிவு செய்திருக்கிறார். இந்த உட்பகையை படிக்கும் பொழுது எனக்கு கண்ணதாசன் கொண்ட நட்பு தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. கண்ணதாசன் அவர்கள் நட்பை பனைமரமாகவும், தென்னை மரமாகவும், வாழை மரமாகவும் பார்ப்பார். இறுதியில அவருடைய அனுபவத்துல கண்ட அதாவது தன்னை அவதூறு செய்த நட்புகளை நாயடியோ என்று பதிவு செய்வார். இந்த நன்றி இல்லாதவர்களுக்கு கூட இந்த நாயை பதிவு செய்யலாமே தவிர, அதாவது நாயை நம்ம பதிவு பண்ண முடியாது. ஐந்தறிவாக இருந்தாலும் அது நன்றியுள்ளதாக தான் இருக்கும். ஆனாலும் கடிக்கிற நேரத்துல அது கடிக்கும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நன்றி அற்றவர்களுக்கு நாயை எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. இந்த நன்றி அற்றவர் கூட எதில் உட்பட்டு வருவார் அப்படின்னா, அந்த உட்பகை கொண்டவருக்குள்ள இருப்பாங்க. அவங்களதான் அஹ் கண்ணதாசன் அவர்கள் நட்பு குறித்து சொல்லும் பொழுது இந்த உட்பகையையும் நினைவில் வைத்துதான் அவர் பதிவு செய்திருப்பார் என்று நான் எண்ணுகிறேன். இந்த உட்பகை குறித்து நீதிநெறி விளக்கம் ஒரு விளக்கம் சொல்லுது. புறப்பகை கோடி மிக்குறினும் அஞ்சார் அகப்பகை ஒன்றுக்கு காப்பர். அதாவது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய, நம்மை நெருங்கக்கூடிய கோடி பகைகளை நம்மால் வெல்ல முடியும். ஆனால் அகப்பகை ஒன்றை நம்மால் வெல்ல முடியாது, அதிலிருந்து நம்மை காத்து கொள்ளவும் முடியாது என்று மிக தெளிவாக அந்த நீதிநெறி விளக்கத்திலே பதிவு செய்வார்கள். திருவள்ளுவர் அவர்கள் பசி குறித்து ஒண்ணு சொல்லுவாங்க. நேற்று வந்த பசி இன்று வந்து விடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குமா. நெருப்புல தூங்கினாலும் தூங்கலாம், ஆனா பசியில தூங்க முடியாது. இந்த உட்பகையும் அப்படிதான். பகையில நம்ம வாழ்ந்தாலும் வாழலாம், ஆனா உட்பகையில நம்மளால வாழவே முடியாது அப்படின்ற கருத்தை தான் இந்த உட்பகை அப்படின்ற அதிகாரத்துக்குள்ள திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக நுணுக்கமாக விளக்கி, அதாவது நுணுக்கம் அப்படின்றத விட நம்மளுடைய அனுபவத்தை தான் அதுக்குள்ள அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த அனுபவம் அன்று மட்டுமல்ல, இன்றுமே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. முதல் திருக்குறள் சொல்றார், நிழல் நீரும் இன்னாத இன்னாதமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். இந்த திருக்குறளுக்கு நான் உரை காணும் பொழுது ஒரு உரை மட்டும் எடுத்துக்கல. பரிதியார், மணக்குடவர், பரிப்பெருமாள், காளிங்கர், பரிமேலழகர், தேவநேயர், இதில் பல பல பேருடைய உரையை நான் எடுத்துக்கொண்டேன். அதில் இந்த குறளுக்கான விளக்கம் எது மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த உரையை மட்டும்தான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த நிழல் நீரும் இன்னாத இன்னாதமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் அப்படின்ற குறள்ல பரிதியாருடைய உரையும் மணக்குடருடைய உரையும் சற்று ஏற்புடையதாக எனக்கு தோன்றுது. அதாவது நிழல் நீரும் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிப்பெருமாளாக இருக்கட்டும், காளிங்கராக இருக்கட்டும், பரிமேலழகராக இருக்கட்டும், அவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நிழலும் நீரும், அதாவது உண்மை தொகை கொண்டு நிழல் நீரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்க பரிதியாரும் மணக்குடரும் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நிழல் சேர்ந்த நீர், நிழலகத்து நீர், வெயில் படாத நீர். இந்த நீரை நம்ம எதை சொல்லுவோம் சொல்லுங்க? இப்ப எல்லா இடங்கள்லயும் சாக்கடை எப்படிதான் பாதுகாக்கப்படுது. நிழல் நீரும் இன்னாதமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். இந்த கெடுதலான நீர் எப்படி நச்சாக இருக்கிறதோ அது மாதிரி உறவும் இன்னாத செயலை செய்தால் அதுவும் நமக்கு இன்னாதாகிவிடும் அப்படின்றதுதான் இந்த குறள்ல பதிவு செய்யறாங்க. இந்த நீர் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பூதங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் அது நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கு அப்படின்னா அது சாக்கடையாகத்தான் இருக்கும். எல்லா நீரும் நம்ம செயற்கையான முறையில நம்ம நீரை நச்சுத்தன்மையோட ஆக்குறோம். ஆனால் நம்மால் கழிவுகளால் சேர்க்கப்பட்ட நீர், அதாவது நிழல்படாத நீர்,
தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அழகாக தெரியக்கூடிய நீர். ஆனால் அது நச்சுத்தன்மை உடையது என்றால் அது சாக்கடை தான். அந்த சாக்கடை குணம் கொண்டவர்கள் யார் என்றால் உட்பகை கொண்டவர்கள் தான். அந்த உட்பகை கொண்டவர்கள் எப்பொழுதுமே அவங்க இன்னாதாக தான் இருப்பாங்களே தவிர இனிய உறவாக என்றுமே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் இந்த திருக்குறள்ல பதிவு பண்றாங்க. 2வது குறள் சொல்றாங்க பாருங்க. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. நீங்க பயப்படவே வேணாம். யாருக்கு? வாளை கொண்டு கொல்லும் குணமுடையவருக்கு கூட நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா நீங்க யாருக்கு பயப்படணும் அப்படின்னா கேள்போல் பகைவர் தொடர்புன்னு சொல்றாங்க. உறவு போல நட்பு கொண்டு உள்பகை கொண்டு உன்னோடு உறவு கொண்டாடும் உறவுக்கு நீ பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குறளுக்கு அவர் நட்புலே சொல்லியிருப்பாங்க. முகநகு நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னு சொல்லுவாரு. அந்த அகத்திலேருந்து தான் நட்பானது வெளிவருமே தவிர முகத்தில் வராது. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. முகத்துல அன்பு பாராட்டுவார்கள், நீதான் பெரியது என்று பெருமை பேசுவார்கள். ஆனால் அகத்துக்குள்ளே உட்பகையை கனல் போல அவர்கள் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களால் உனக்கு எப்பொழுதுமே துன்பம் மட்டுமே ஏற்படும். அவர்களுக்கு நீ பகையை விட அஞ்சி நடத்தல் வேண்டும். இதுக்கு தேவநாயர் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப நீங்க வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ் கொண்டு கொல்லும் பகைவரை நோக்கி நீ அஞ்ச வேண்டாம் என்பதில்ல. அவர்களை விட நீ கூடுதலான அஞ்சுதலை யாரை கண்டு செய்ய வேண்டும் என்றால் இந்த கேள்போல் பகைவர் தொடர்பு கொண்டவரை கொண்டு செய்ய வேண்டும் என்று தேவநேய பாவாணர் பதிவு செய்கிறார். 3வது குறள். உட்பகை அஞ்சித்தன் காக்க உழைவிடத்து மட்பகையின் மானத்தெரும். உட்பகையாய் இருக்கிறவர்களுக்கு பயப்பட்டு தன்னை காத்து கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் அது எப்படி இருக்கும் தெரியுமா? குயவன் உலையில் பானையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, பானையை வனைந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஏதோ ஒரு தளர்ச்சியின் காரணமாக பானையானது வேறுபாடாயின் அந்த பானை முழுவதுமே அவர் உருக்குலைத்து மீண்டும் செய்வார். அதுபோல உன்னோடு உட்பகை கொண்டவர் அவருக்கு ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படின் அவர் அந்த பானையை உருக்குவது போல உன் நிலைமையை அவர் உருக்கி விடுவார். அதனால் அவரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மிக எச்சரிக்கையாக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டும் சொல்றாங்க. உட்பகை அஞ்சித்தன் காக்க உழைவிடத்து மட்பகையின் மானத்தெரும். மட்பகை எப்படி, அதாவது அந்த மண்ணால் ஆகப்பட்ட அந்த களமானது எப்பொழுது உருக்குலைந்து போகுதோ அதே மாதிரி அந்த உட்பகை கொண்டவர் தனக்கு ஏதும் நேரிடும் சூழல் ஏற்பட்டது அப்படின்னா தன்னோடு நட்பு கொண்டவரை உருக்குலைக்கவும் அவர் தவற மாட்டார் அப்படின்றதுதான் இந்த குறள்ல பதிவு செய்யறாங்க. அடுத்த குறள்ல சொல்றாங்க பாருங்க. மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். மனம் மானா, அதாவது இந்த உட்பகையினால என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றத அந்த குறள்ல பதிவு செய்றாங்க. மனப்பொல்லாங்கில் உட்பகை தோன்றின். இருவரும் பழகிட்டு இருக்காங்க. அந்த பழகுதல் அப்படின்றது ஒரு ஏதோ ஒரு காரணத்தால் பொல்லாங்கால் அங்கு உட்பகையாக மாறுகிறது. அப்படி மாறும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? அந்த இனத்தையே, யாரோடு அந்த உட்பகை கொண்டவர் நட்பு கொண்டாரோ உறவு கொண்டாரோ அந்த இனத்தையே அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இனத்தை அழிப்பது மட்டுமல்ல, மேலும் அதாவது மேலும் பல குற்றங்கள் உண்டாவதற்கு காரணமாகவும் இந்த உட்பகை கொண்டவர் அமைவார் அப்படின்றதுதான் இந்த குறள்ல பதிவு செய்யறாங்க. 5வது குறளாக, உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும். இந்த உறவு முறையோடே ஒரு உட்பகை அப்படின்றது உன்னோடு நட்பு கொள்ளும் பொழுது ஒரு உறவாக தோன்றுகிறது. அந்த உறவாக தோன்றும் பொழுதே அங்கு உட்பகை என்று தோன்றிவிட்டால் அது என்ன ஆகும் தெரியுமா? அது கெடுதல் முறையோடே கூட பல துன்பத்தினையும் கொடுக்கும். அது வாழும் காலம் மட்டுமல்ல, சாவும் காலம் வரையும் அந்த துன்பத்தை கொடுக்கும் என்றுதான் இந்த குறள் பதிவு செய்கிறது. ஒன்றாமை ஒன்றியார் கற்படின் எங்கான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. பகமை தனக்கு உள்ளாயினார் மாட்டே பிறக்குமாயின் அவன் இரவாமல் இருப்பது அரிது. அவன் சாகாம இருப்பது அரிதான செயல். அது எப்பொழுது தெரியுமா? பகமை தனக்கு உள்ளாயினார் மாட்டே,
தனக்கு நட்புடையவர் தம் உறவினர் மாட்டே அது உண்டாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு இறப்பு என்பது உண்டு என்பதை இந்த குறளில் மிக குறிப்புரையோடு இங்கே திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பொன்றாமை ஒன்றல் அரிது, அவன் இரவாமல் இருப்பது என்பது அரிது. அப்ப கண்டிப்பாக அவனுக்கு சாவு என்பது நேரிடும். அது எதனால் ஏற்படும் அப்படின்னா உட்பகையினால் ஏற்படும். அது யாரால் ஏற்படும் அப்படின்னா உன்னூடே இருக்கிறது, உன் உறவாக இருப்பவரிடையே ஏற்படக்கூடிய அந்த நட்பினால் அப்படின்னு சொல்றாங்க. 7வது குறள் சொல்றாங்க, செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றகுடி. இந்த குறள் எனக்கு மிக நெருக்கமான குறள். இந்த உட்பகை அப்படின்றது மிக ஆழமாக ஒரு குறியீடோட அவர் சொல்லியிருப்பாரு. இந்த குங்கும சிமிழ் பார்த்திருக்கீங்களா? அந்த சிமிழ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நல்லா கூம்பு வச்சு பார்க்கும்போது அது ஒரு உருவமாக தெரியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுக்கணும் அப்படின்னா மேல உள்ள அந்த சிமிழை வந்து எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மேல உள்ள மூடியை வந்து எடுத்துட்டு தான் அந்த குங்குமத்தை நம்மளால எடுக்க முடியும். அப்ப அந்த சிமிழ் போன்ற அமைப்புடையதுதான் அந்த உறவோடு இருக்கக்கூடிய உட்பகை. அது எப்பயுமே என்ன பண்ணாது அப்படின்னா இணையவே இணையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செப்பு அப்படின்றத எதை சொல்றாங்க அப்படின்னா மூடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிமிழ் மேல் இருக்கக்கூடிய மூடி. உட்பகை உற்ற குடி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடியானது எப்பொழுதுமே அந்த உட்பகையோடு சேர்ந்து நல்முறையில் வளரவே வளராது. அது எப்பவுமே பிரிதல் தன்மையோடு தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிமிழை வந்து எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னா அண்ணன் தம்பி உறவோடு நம்ம எடுத்துக்காட்டு சொல்றோம். 10 வயசு ஆயிடுச்சுன்னா பங்காளி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இருக்கிற உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகள் யாருமே வந்து உணர்வுபூர்வமாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லுவோம். சிறு வயதுல இருக்கக்கூடிய அந்த அன்பும் உணர்வும் இப்பொழுது இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அதாவது பங்காளியான பிறகு இல்லை என்றுதான் சொல்லுவேன். அந்த உறவை இங்க சிமிழுக்கு நான் எடுத்துக்காட்டா நான் சொல்லுவேன். எனக்கு 4 அண்ணன் தம்பி இருந்தாலும் 5 அண்ணன் தம்பி இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை, நான் நீ என்ற பொறாமை குணம், இது எல்லாமே அந்த உட்பகைக்குள்ள வரும். இது மட்டும் இல்ல, இத சமூகத்தோடும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி அப்படின்றத சிமிழ் அப்படின்ற ஒரு பொருளோடு அவரு குறியீடாக சொல்லியிருப்பாரு. அறம் பொருத பொன் போலத்தேயும் உரம் பொருது உட்பகை உற்றக்குடி. இந்த உறவு பொன் போலதான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணை அறுக்கக்கூடிய அறம் போல அந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பகை கொண்டவர் சிறிது சிறிதாக அந்த உறவை வந்து அறுத்துட்டு தான் இருப்பான்னு சொல்றாங்க. அறத்தினால் தேய்க்கப்பட்ட பொன் போல அவரால் அறுக்கப்பட்டு தன் வழியும் தேயும். அந்த உட்பகை கொண்டவர் அந்த குடியில் உள்ள உறவை வந்து சிறிது சிறிதாக அறுப்பது அப்படின்றது அவரோடு உறவு கொண்டவரைய தன் வழியும் என்ன அப்படின்னா அங்க குறைந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. 9வது குறள்ல சொல்றாங்க, எட்பது அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. அதாவது இந்த எள்ளின் பிளவுன்னு சொல்றாங்க. எட்பக அன்ன சிறுமைத்தே ஆயினும் எள்ளில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிளவுகள் போல இந்த உட்பகை வந்து மனதிற்குள்ளே இருந்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய யாராலும் தாங்க முடியாத அளவிற்கான துன்பத்தை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எள்ளின் பிளவு போன்ற அந்த உட்பகை என்ற குணம் சிறுமைத்தாக இருந்தால் கூட ஐயா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, மயிலிறகு மிக மென்மையானதாக இருந்தாலும் அது அதிகமாக ஏற்றப்படின் அச்சு முறியும். அதுபோல இந்த உட்பகை என்பது வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட அந்த கனல் மிக ஆழமாக அரித்து குடியையும் இனத்தையும் உறவையும் எல்லாத்தையுமே அழிக்கும் அப்படின்றதான் அந்த குறள் சொல்றாங்க. எட்பது அன்ன சிறுமைத்தே ஆயினும் எட்பக அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. எள்ளில் போல அந்த சிறுமையான குணமுடைய அந்த உட்பகை அந்த குடியினுடைய உறவையே கெடுக்கும் என்பதுதான் இந்த குறளுடைய விளக்கம். 10வது குறள்ல சொல்றாங்க, உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்குருள் பாம்போடு உடனுரை தற்று.
உடன்பாடு இல்லாதவருடைய வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறை தட்டு. இது மன வாழ்க்கைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், நட்பு வாழ்க்கைக்கும் எடுத்துக்கலாம், உறவுகளுக்கையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது யகரம் வகரமும் உடன்படியாக அங்கு தோன்றும். ஆனா இங்க உடன்பாடு இல்லாத வாழ்க்கையில் அங்கு உட்பகைதான் தோன்றுதே தவிர அதை நிறைவு செய்ய மேலும் ஒரு குணம் இருக்கா அப்படின்னா இல்லைன்னா சொல்றாங்க. உட்பகைன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது கடைசியில அழிவைதான் தருகிறதே தவிர அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நிலையை அங்க தரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு வார்த்தை அவர் அழகா நுணுக்கமா சொல்றாங்க, குடங்குருள். நம்ம இந்த குடங்குருள் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம், என் குடங்கையிலே வளர்ந்த பையன், நான் குடங்கையிலே அந்த பொண்ணை நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. அப்ப தன்னோடு நெருக்கமுடையவராக இருக்கக்கூடிய உறவுகள் உட்பகை கொண்டு அது பல ஆண்டுகள் ஒரே குடிலுக்குள்ளே ஒத்த மனது போல வாழ்ந்தால் கூட அந்த வாழ்வு எப்படி இருக்கும் தெரியுமா? பாம்போடு உடன் உறைந்தற்று அப்படின்னு சொல்றாங்க. பாம்போடு கூடி வாழ்ந்தால் பாம்பின் குணம் என்றுமே மாறாது. அது மாதிரிதான் உட்பகை கொண்டவரோடு நாம் கூடி வாழ்ந்தால் அந்த குணமானது மாறாது. அதனால் யார் அவரோடு சேர்ந்து இருக்கிறார்களோ அவருக்கு நிறைய தீங்குகள் நிகழும் அப்படின்றதுதான் இந்த குறள்ல சொல்றாங்க. இந்த உடன்பாடு இல்லாத வாழ்க்கை அப்படின்றதுக்கு இன்னா 40ல் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, உடன்பாடு இல்லாத மனைவி தோல் சேரா இன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நான்மணிக்கடில சொல்லியிருப்பாங்க, பாம்புரையும் புற்றன்னார் புல்லறிவினார். இந்த 5 அறிவுடையோர் மட்டும்தான் யாரோட நட்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க அப்படின்னா இந்த உட்பகை கொண்டவரோடு நட்பு கொள்வார்கள் அப்படின்ற எண்ணம் அவருக்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம் நட்பு செய்யும் பொழுது நட்பு ஆராய்ந்து நட்பு கொள்ளுதல் வேண்டும் சொல்றோம். அப்படியே நம்ம நட்பு ஆராயாம நட்பு கொண்டுட்டோம் அப்படின்னா அவங்களை விட்டு விலக விடாதுன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னை எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு காத்து அவர்களோடு உறவுகளை தக்க வைத்து நாம் அவரோடு கடந்து செல்ல வேண்டுமே தவிர விழிப்புணர்வு இன்றி அவரை முழுதாக நாம் நம்பிவிடக் கூடாது அப்படின்றதுதான் உட்பகை அப்படின்ற அதிகாரத்துல ஐயா அவர்கள் பதிவிட்டிருப்பாங்க. இந்த உட்பகை அப்படின்ற அதிகாரத்துல ஆஹ் மொத்தமாக அவங்க என்ன கருத்துக்களை சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்று, உட்பகை கொண்டவர்கள் அவர்கள் சுற்றமே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. 2வது, இந்த உட்பகை கொண்டவர்கிட்ட நாம நேரடியே வாழ்வீசி நம்மை கொல்ல வருவரிடம் இருக்கக்கூடிய அஞ்சுதலை விட மிக அஞ்சி நடத்தல் வேண்டும்னு சொல்றாங்க. 3வது, உட்பகைக்கு அஞ்சி நம்ம எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது, இந்த உட்பகை கொண்டவரால நட்பு கொண்டோர் மட்டும் அழிய மாட்டாங்க, அவங்களுடைய இனம் அழியும், குடி அழியும், இன்னும் குற்றம் பல உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இந்த உறவு முறையோடு தோன்றும் உட்பகை இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் பல துன்பங்களை கொடுக்கும், அந்த துன்பம் இறப்பு நேரும் அளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புறத்தில் கூடினார் போல தோன்றும் இந்த உட்பகை எப்பவுமே சிமிழ் போல் இணைந்திராது அப்படின்னு பதிவு செய்யறாங்க. உட்பகையால் அறுக்கப்பட்டு வலிமை குறையும், பொன்னை அறுக்கக்கூடிய அந்த அறம் போல அந்த உட்பகை கொண்டவர் நம் நட்பையும் உறவையும் அவர் அறுத்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, எப்பேற்பட்ட பெருமையாக இருந்தால் கூட உன்னை இந்த உலகம் தலையில் தூக்கி கொண்டு புகழ் சூட்டும் அளவிற்கு உன்னுடைய பெருமை வளர்ந்தால் கூட உட்பகை என்று கொண்டவர் உன் அருகிலே இருந்தால் கட்டாயம் அந்த பெருமை அழியும்னு சொல்றாங்க. கட்டாயம் அந்த பெருமை அழியும். அப்ப அந்த மாதிரியான குணம் கொண்டவர்களிடம் நாம் தற்காத்துதான் வச்சிருக்கணும். எப்படி கத்தியை நாம் தற்காப்புக்காக நாம் ஒரு உரைக்குள் வைத்து தன்னோடு வைத்து இருக்கிறோமோ அது மாதிரியான பாதுகாப்போடுதான் நாம் அவரிடம் பழகுதல் வேண்டும்னு சொல்றாங்க. இறுதியாக அவர் குறள் சொன்னது, பாம்போடு ஒரு உடலில் வாழும் வாழ்க்கைதான் இந்த உட்பகை கொண்டோருடைய வாழ்க்கை. ஆதலால் நமக்கு இறப்பு நேரிடும், ஆனால் விழிப்புணர்வோடு இருங்கள். ஏன்னா இப்ப உட்பகை இல்லாதவரை
கண்டுறுதல் அப்படின்றது வந்து இயல்பான ஒன்று. நான் இங்க உள்ளவங்கள சொல்லல. பொதுவாக நான் சொல்றேன். அப்ப நாம பழகக்கூடிய நட்பு, உறவு எல்லாமே வளர்ந்து வரணும் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வோடு, ஒரு "அனலின் நீங்கான் அணுகான் அஞ்சி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவர் ஆசிரியர் எடுத்து பழகும் பொழுது, ஒரு நெருப்பிலிடம் குளிர் காயுது போல தான் நம்ம பழகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உறவை நாம் எல்லோரிடமும் கொண்டால், உட்பகை என்பதிலிருந்து நாம் விலகி இனிமையான வாழ்வை பெறலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழமைகள் அனைவருக்கும் நன்றி கூறி, எங்கள் கரந்தை தமிழ்ச் சங்கத்தின் புகழை இங்கு எல்லோர் முன்பும் கூறிய தோழர் அவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த திருக்குறளை முற்றோதல் செய்த மாணவிக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியரே. நீங்க அந்த கல்லூரியில தமிழாசிரியர் அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. தமிழ் பேராசிரியர் அப்படின்னு. உண்மையிலே அதற்கு மேல எனக்கு வார்த்தைகள் தேடினாலும் கிடைக்கவில்லை. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். மிக்க மகிழ்ச்சி. விளக்கோல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்கள் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கவும். பேரன்பு மிக்க தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முற்றோதல் செய்த மாணவி சுதா மிக இனிமையான குரலில் மிக அழகாக, நேர்த்தியாக, தெளிவாக, சீராக, சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் 2ஆம் ஆண்டு முதுகலை தமிழர்கள், அந்த தமிழச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேராசிரியர் கிருத்திகா அவர்கள் மிக அருமையாக ஒரு வகுப்புல அழகாக பாடம் எடுத்தா எப்படி இருக்குமோ அத மாதிரி தெள்ளத் தெளிந்த நீரோடை போல உள்ளம் பதியுமாறு கருத்துக்களை அழகாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த உட்பகை என்ற ஒரு அதிகாரம் மிக ஒரு சிறப்பான அதிகாரம். வள்ளுவர் இந்த அதிகாரத்துல புகுந்து விளையாடி இருக்கிறார். 10 குறளும் 10 உவமைகளால் இதை வந்து அழகுபடுத்தியிருக்கிறார். எல்லா குறளையும் உவமை இருக்கு. அதுதான் ரொம்ப சிறப்பு, அழகு இது. நம்ம கூட இருக்கிறவனே குழி தோண்டினா நமக்கு எப்படி இருக்கும்? நண்பனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஒரே குடும்பத்துல குடியிருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனா உட்பகை என்று ஒன்று வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த உட்பகையை நாம வந்து கண்டுபிடிக்கிறது மிக கடினம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப அருமையா சொன்னாங்க கிருத்திகா அவர்கள். மிக அருமையாக சொன்னாங்க. கண்ணதாசன் எடுத்துக்காட்டு, திருக்குறளிலிருந்தே எடுத்துக்காட்டுகள் மிக அழகாக தெளிவாக சொன்னார்கள். நிழலும் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். நிழலில் இருக்கக்கூடிய கிணற்று நீர் அது நமக்கு என்ன தரும்? அதை குடித்தால் உடல்நலம் கெடும். அது போல நம்ம கூடவே இருக்கிற உறவினர்கள் தமர்னா சுற்றத்தார், சுற்றத்தாருடைய தன்மையும் துன்பம் தருவதாக இருந்தால் அது மிகப்பெரிய துன்பத்தை தரும். இந்த உட்பகைக்கு ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார். நேரடி பகையில 2 பகை இருக்குங்க. ஒண்ணு வெளிப்படையான பகை, நேரான பகை, நேருக்கு நேர் என்று மோதுதல். இன்னொன்று நண்பர்கள் போல, உறவினர்கள் போல பழகிக்கொண்டே உள்ளத்துக்குள்ள எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் அவன் ரொம்ப பழகிற மாதிரி தெரியுது உனக்கு, அவன் வகுத்துல பல்லு வச்சிருக்கிறான். வகுத்துல எப்படி பல்லு இருக்க முடியும் அப்படின்னா உள்ளத மெல்லுகிறான், நம்மளை போட்டு அரைக்கிறான் வகுத்துக்குள்ளேயே. வகுத்துனா அவர் மனம்ன்ற ஒரு பொருள்ல சொல்றாரு. மனசுக்குள்ள நம்ம மேல கருவி கொண்டு வெளியிலே நம்மோடு சிரித்து பேசிக்கொண்டு இருப்பவன் மிக ஆபத்தானவன். அந்த உட்பகை ரொம்ப ஆபத்தானது. வாழ் போல நேராக வெட்டக்கூடியதாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. ஆனா உறவினர்கள் போல இருந்து பகை கொண்டால் அது எவ்வளவு கடினம், அது ரொம்ப கடினம். அந்த நட்பு, அந்த தொடர்பு, அந்த உறவு ரொம்ப ஆபத்தானது. அந்த உட்பகை என்பது மிக கடினம். அந்த நட்பு, அந்த தொடர்பு, அந்த உறவு ரொம்ப ஆபத்தானது. அந்த நட்பு, அந்த தொடர்பு, அந்த உறவு ரொம்ப ஆபத்தானது. அந்த தொடர்பு, அந்த உறவு ரொம்ப ஆபத்தானது. அந்த தொடர்பு, 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 அந்த தொடர்பு, அந்த உற
அந்த மட்பாண்டம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளி அது நல்ல உருவம் வளைந்து ஒரு பாத்திரமாக ஆன பிறகு ஒரு கருவியை கொண்டு, ஊசி என்ற ஒரு கருவியை கொண்டு அப்படியே அறுத்து எடுத்துடுறாரு. அதுபோல நம்மோடு பழகிக்கொண்டே இருப்பவர்கள், நாம் ஏமாந்து இருக்கிற பொழுது, தலைச்செடுத்து இருக்கிற பொழுது, பலம் குன்றிய பொழுது நம்மை வீழ்த்தி விடுகிறார்கள். அவன் எப்படி சமயம் பார்த்து எல்லாம் வேலை முடிஞ்ச பிறகு அறுத்து எடுக்கிறானோ, கிருத்திகை அவர்கள் நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது தளர்ந்து போகும்போது, அது உருவம் ஆகாத குழைந்து போகிற போது அது எப்படி போயிடுதோ அந்த மாதிரி நாம தளர்ச்சி அடையும் போது அவன் கொள்ளுவான். அதுவும் நல்ல விளக்கம் தான். இப்படியும் கொள்ளலாம். அவன் மண்பானை செஞ்சு முடிச்ச பிறகு அந்த சக்கரத்துல இருந்து அதை அறுத்து எடுக்கிறான். அறுத்து எடுத்து பிரிச்சிடுறான். அந்த மாதிரி உறவு போல நம்ம கூடவே இருந்து கொண்டு நம்மை பிரித்து விடுவார்கள், நம்மை அழித்து விடுவார்கள். சமயம் பார்த்து நம்மை அழித்து விடுவார்கள். இந்த செப்பு சிமிழுடைய மூடி இருக்கு பாருங்க, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அது ஒன்று போல தெரியும். உறவினர்களும் நண்பர்களும் பார்ப்பதற்கு நம்மோடு நெருங்கி ஒன்றாக இருப்பவர்கள் போல தெரிவார்கள். அந்த செப்பு மேல் மூடி பொருந்தி இருந்தாலும் அது வேறு வேறு, அது தனித்தனிதான். அதுபோல நம்மோட உறவினர்களும் நண்பர்கள் நம்மோட கூடியிருந்தாலும் உட்பகை கொண்டால் அவர்கள் வேறு, நாம் வேறு, தனித்தனிதான். அவர் பிரிந்தே இருப்பார்கள். என்னங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. பிளவு எள்ளு வந்து எள்ளே ரொம்ப சிறிய பொருள். அதை இன்னும் அறுத்தா பிளவுபட்டா அந்த எல்லை பிளந்தால் அது இன்னும் சிறியதானது. உட்பகை அவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து விடும். அதுதான் சொல்றாரு, பகவு, பிளவு. இந்த கடைசி குரல் தாங்க நம்ம எப்பவுமே வள்ளுவர் எல்லா பொருளையும் சொல்லிட்டு வந்து கடைசியில ஒரு அருமையான ஒரு முத்தாய்ப்பாக சொல்லி முடிப்பார். நம்முடைய ஒற்றுமை இல்லாமல், மன ஒற்றுமை இல்லாமல், பொருத்தம் இல்லாமல், மனப்பொருத்தம் இல்லாமல், உடன்பாடு இல்லாமல் வாழ்வது என்பது மிக கடினமானது. கிருத்திகா அவர்கள் அருமையா சொன்னாங்க. உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். மனப்பொருத்தம் இல்லாத வாழ்க்கை, உடன்பாடு, ஒருவருக்கொருவர் உடன்பட்டு வாழாத வாழ்க்கை பாம்போடு வாழ்வதற்கு சமம். உண்மைகள் சொல்லி 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 அழகா விளக்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் பேராசார் மிக அருமையாக இந்த அதிகாரத்தை வார்த்திருக்கிறார். அவருடைய கவி திறமையெல்லாம் இதில் கொட்டி இருக்கிறார். அந்த கவி திறமையை கொட்டி இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக, இந்த சமுதாய மேம்பாட்டிற்காக, சமூகத்துல பல பேர் பலவிதமா இருப்பான்டா, நீ பார்த்து நடந்து கொள். சமூக அக்கறை இருப்பதனால தானே வள்ளுவன் இப்படி எல்லாம் சொல்றான். இருப்பாயா, மனிதர்கள் பலவிதமா இருப்பான். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த மாதிரி மனிதர்கள்ல பலவிதம், ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருப்பான். ஆனால் நீதான் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த உட்பகையை கண்டுபிடித்து அவர்களோடு மிக எச்சரிக்கையாக இருந்து கொள் என்று 10 குறள்ல மிக அழகாக சொல்லுகிறார். மிக அருமையான அதிகாரம் இது. இந்த அதிகாரத்தை கிருத்திகா அவர்கள் மிக அழகாக தன்னுடைய வளமான கருத்துக்களால் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதே போல முற்றோதல் செய்த சுதா மாணவி, முதுகலை 2ஆம் ஆண்டு, அவர்களும் மிக அருமையாக இந்த முற்றோதல் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி நாள்தோறும் ஒரு அதிகாரத்தை எடுத்து வைத்து தமிழர்கள் நெஞ்சிலே விதைத்துக் கொண்டிருக்கிற நாம் எப்படி பாராட்டுவது? இதற்கு காரணமான நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய இலக்கிய குழு, நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள், பின்னூட்டம் நல்கி இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக தோழமை மிக்க சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நெறியாளர் ஒன்றை சொன்னது சொல்லிக்கொண்டே வருவது, அடிக்கடி சொல்லுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இந்த இணையவழி நிகழ்வில் இணைகிற எல்லாரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் இணையுங்கள் என்று சொல்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல ஒரு இது. அடுத்து இன்றைக்கு முற்றோதல் செய்த மாணவி சுதா அவர்கள் முதல்ல கல்வியின் சிறப்பை சொன்னார். அருமையா இருந்துச்சு. அருமையான முறையில் முற்றோதல் சொல்லி முடித்தார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து உரைப்பொழிவாளர் முனைவர் கிருத்திகா அந்த பாரம்பரியமிக்க கல்லூரியில் பணியாற்றுவதே ஒரு பேருதான், ஒரு கிடைத்திருக்கிற பேருதான். அதில் இவர் தன்னுடைய முத்திரையை பதித்து விட்டார் என்றே சொல்லலாம். முதல்ல ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது, ரொம்ப அருமை. அடுத்து நெருப்போட கூட வாழ்ந்துடலாம், பசியோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா பகையோடு வாழ முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் அருமை. அதுல அடுத்து இந்த முதல் குறளுக்கு அவர் ஒரு புதிய சொல்லாடலை கையாண்டார். அதாவது எந்த ஒரு உரையாசிரியர்களும் சொல்லாத ஒரு உரை, ஒரு சொல், அதான் சாக்கடைன்னு சொன்னார். நோய் தரக்கூடியது நீர் சாக்கடை, சாக்கடை நீர். அது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து இந்த பகையை பற்றி 4 அதிகாரத்துல சொல்லிக்கிட்டு போறாரு திருவள்ளுவர். 40 குறள்கள் சொல்லிட்டு போறாரு. இது ரொம்ப போர் அடிக்குதா அப்படின்னா, போர் செய்யக்கூடாது. மன்னர்களானாலும் சரி, இன்றைய உலகத்தினர் யாராக இருந்தாலும் சரி, போர் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இப்படி 40 குறள்ல சொல்லுதார். யாரோடும் பகை கொள்ளலன் அப்படின்னு கம்பர் சொல்லுவாரு. அப்படி பகை கொள்ளாமல் இருந்தால் போர் ஒடுங்கும், போர் வராது, புகழ் ஒடுங்காது, புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதல் 5 குறளும் ஒன்றை உணர்த்துகிறது. வள்ளலார் கூறிய உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறது வருது. ஒரு திரைப்பட பாடல் கூட நினைவுக்கு வந்தது. ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தால் நேசம் சில மாசம். அதான் இந்த வரிகளை வச்சு, இந்த வரிகளை கார்ல் மார்க்ஸ் சொன்னது ஞாபகம் வருது. பணம் என்பது உறவை அறுத்தெறிந்து விடும். அதான் எல்லாம் அந்த பணத்தினாலதான் இந்த பகையே உருவாகிறது என்பதையும் சுட்டி காட்டலாம். அடுத்து 6வது குறள், ஒன்றாமை ஒன்றியார் கட்படி எஞ்ஞான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது. இது இன்னொரு திருக்குறளை தான் ஞாபகப்படுது. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படிங்கிறத நினைவு கூறுகிறது. அடுத்து 7வது குறள், செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. இது அரசியல் கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா தான் இருக்கும். அந்த சுட்டி காட்டுகிறது இந்த குறள். இன்னொன்னு சொல்லுவாங்க, பழமொழி மாதிரி, பழமொழிதான், தாயினாலும் சரி பிள்ளைனாலும் சரி வாயும் வயிறும் வேற அப்படின்னு சொல்லுது. அந்த செப்பு பாத்திரமும் அந்த மூடியும் என்ன இருந்தாலும் வேற வேறதான் அப்படிங்கிறத நல்லா சுட்டி காட்டி இருக்கிறார். அடுத்து கடைசி குறள், மேனாள் பொதுச்செயலாளர் சொன்னது மாதிரி கடைசி குறள் தான் பஞ்சு டைலாக் மாதிரி. உடம்புடு இல்லாதவர் வாழ்க்கை குளங்கருள் பாம்போடு உடன் உறைந்தது. இது அதே தான் அரசியல் கூட்டணிக்குன்னு சொல்லலாம். அது என்ன இருந்தாலும் சரி, அவங்க ஒன்றிணைய மாட்டாங்க. உட்பகை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. அதுதான் ஒண்ணு. இது இந்த உடம்போடு உயிரிடை நட்பு, உயிரிடை என்ன அப்படிங்கிறதுல உடம்பு உயிர் தமிழ் எழுத்து நினைவூட்டுகிறது. உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த இரண்டும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்து என்று வரும். இந்த உயிர்மெய்யாக இருக்கணும். உயிரெழுத்து தனி மெய்யெழுத்து தனி அப்படின்னு இருந்தாலே அது பகை. உயிர்மெய்யா இருந்தால்
ஒன்று போல் இணைந்து வாழலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இந்த உடம்போடு உயிரிடை என்ன, அந்த உடம்போடு உயிரிடை அப்படிங்கிற அந்த சொல்ல வச்சு நான் இப்படி தமிழ் எழுத்தையும் ஒன்றிணைத்து சொல்ல விரும்பினேன். சொல்லலாம் என்றே தோன்றுகிறது. இத்துடன் என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி மிக அருமையாக முற்றோதல் செய்தார். எனக்கு அவங்கள பார்த்த விட்டு ரொம்ப சின்ன பிள்ளையா தெரிஞ்சாங்க. முதுகலை படிக்கிறாங்கன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் உத்து பார்த்தேன், உண்மையிலேயே பெரிய பொண்ணா தெரியுறாங்களான்னு. எனக்கு தான் அப்படி தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஒரு ஸ்கூல் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுமி கணக்குல தான் அவங்க இருந்தாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு முதுகலை படிக்கும் ஒரு மாணவி நம் மன்றத்திற்கு முற்றோதல் செய்தது உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயம். அடுத்து இன்றைய உரையாசிரியர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த உட்பகை எந்த அளவுக்கு மனிதர்களை பாடாய்படுத்துங்கிறத இந்த 10 குறள்ல வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த கண்ணதாசன் சொன்னது, நாலடியார், இதுல இருந்தெல்லாம் அவங்க அந்த உதாரணத்தை அவங்க எடுத்து காட்டினது ரொம்ப அருமை. உட்பகைங்கிறதே நீர் பூத்த நெருப்பு போல மனசுல இருக்கிறது. எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்லுவாரு, உறவாடி கெடுக்கணும் பங்காளி எம்பாரு. அப்படியே செய்வாரு அவரு. இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் உட்பகை எப்படிப்பட்டது, என்ன செய்யும், அது அந்த குடியை எப்படி வச்சு செய்யுங்கிறதையும் சொன்னாரு. எள் சிறியது, அது அதோட பிளவு அளவுக்கு உட்பகை இருந்தா கூட அது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அணுகுண்டு கணக்குல ஜப்பான்ல போட்ட அணுகுண்டு கணக்குல இந்த உட்பகைன்றது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு இதா இருக்கு. உட்பகை இருக்கவே கூடாது. முடிந்தால் மன்னித்து விடுங்கள், இல்லை என்றால் மறந்து விடுங்கள். அந்த உட்பகை தன்னையும் நிம்மதியா இருக்க கூடாது, தன்னை சார்ந்தவர்களையும் நிம்மதியா இருக்க கூடாது, நல்ல வாழ்க்கை வாழ விடாது. இது நான் பல பேர் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். முதல்ல நமக்கு மன உளைச்சல் இருக்கக்கூடாது. அந்த உட்பகை இருந்தாவே அவங்கள பார்க்கும் தோறுமே நமக்கு எதிர்மறை இதுதான் தோன்றும். அதனால நாம நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னா உட்பகை இருக்கக்கூடாது. இன்றைய உரையாசிரியர் கரந்தை உமா மகேஸ்வரனார் கல்லூரினாங்க. எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா அங்கதான் நான் பிஎட் பண்ணேன். அப்ப தமிழாசிரியர் அந்த பள்ளியில, மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவர் ஓய்வு பெற்ற பின் இந்த கரந்தை ஆசிரியர் பட்டய படிப்புக்கு தமிழாசிரியர் இருந்தார். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது யாராவது சொன்ன 2 வார்த்தைகள் நம்மள ஆறுதல் படுத்தும், பெருமைப்படுத்தும். நம்மள நினைச்சு பார்த்தே இப்படி காலரை தூக்கி விட்டுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு அங்க கிடைச்சது. அந்த தமிழ் ஆசிரியர்கிட்ட நான் ஒரு நாள் இந்த ரெக்கார்ட்லாம் மழையா இருக்கு, வச்சுட்டு போகலாமான்னு கேட்க அவரோட ரூமுக்கு போயிருந்தப்போ 4-5 பேர் இருந்தாங்க பேராசிரியர்கள். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த பதிவேடுகள்லாம் நான் இங்க வச்சுக்கலாம். ஐயோ, அறச்செல்விக்கு இல்லாதா? ஐயா அப்படியா சொல்றீங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வச்சுக்கோ, அது பீரோவை திறந்து வச்சுக்கம்மா அப்படின்னாரு. நான் வச்சுட்டு திரும்பும் போது சொன்னாரு, அறச்செல்வி அப்படின்னா, ஐயா அப்படின்னு, உன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லுமான்னாரு. என் கால் தரையில நின்னுச்சான்னு தெரியல அந்த வார்த்தையை கேட்கும் போது. எதை வச்சு என்ன அப்படி சொன்னான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் வகுப்புல சொல்லுவேன். ஏன்னா நான் தலைமை ஆசிரியர் இருந்ததுனால அலுவல் சார்ந்த பதிவேடுகள் சார்ந்த அனைத்து விவரங்களையும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சின்சியராகவும் இருப்பேன். ஏன்னா தலைமை ஆசிரியர் இல்லையா, அதனால இயல்பா என்னோட இது என்னவோ அதை இது பண்ணேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல இருக்கு. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் ஒருத்தரோட வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருவதற்கு என்ன தவம் செய்தேனோன்னு நினைச்சிட்டேன். நான் மனசு கஷ்டப்படும் போது இந்த மாதிரி எனக்கு சொன்ன ஒரு 4 பேரோட வார்த்தைகளை என்னை நானே சொல்லிக்கிட்டு நினைச்சு பார்த்து சமாதானம் அடைந்து கொள்வேன். இன்று அந்த கல்லூரியை சார்ந்த ஒரு பேராசிரியரை பார்த்தவுடன் எனக்கு அவரோட முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கரந்தை. நாங்க தொலைதூர கல்வியில படித்தாலும் கூட அது ஒரு தாய் வீடு கணக்குல
நான் இருந்த சூழலுக்கு. மகிழ்ச்சி. இன்றைய அதிகாரம் வந்து இல்லறம். எல்லாரும் ஐயாக்கள் 2 பேர் சொன்னதுதான். யாரா இருந்தாலும் உட்பகை என்பது அது ஒரு தீவிரவாதி கணக்குலன்னு வச்சுங்களேன், அது ஒரு கத்தி கணக்குல நம்ம கூடவே வச்சிருந்தோம்னா அது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு. அது இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்வோம், எல்லோருடையும் நட்பு பாராட்டுவோம், நல்ல நட்பு பாராட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சாத்தூர் சிங்கப்பட்டி கணேசன் தோழர். சாத்தூர் சிங்கப்பட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் கேக்குதா? நல்லா கேக்குது. கேக்குதா? கேட்கிறது. நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். இன்று முற்றோதல் செய்த மாணவி சுதா அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அம்மா அறச்செல்வி சகோதரி சொன்னது போல அவங்க வந்து சின்ன பொண்ணா தெரிஞ்சாங்க. அதே மாதிரி வெளிப்படையா பார்க்கும்போது அதே அவங்களுக்கு வந்து அறச்செல்வி தோழிக்கு வந்து எப்படின்னா உட்பார்வை வந்து கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு. அதனால அவங்க வந்து சின்ன பொண்ணு போல தெரிஞ்சு, வெளிப்பார்வையில வந்து சின்ன பொண்ணு போல தெரியுது. ஆனா உட்பார்வையில வந்து அவங்க முனைவர் பட்டம் பாடிக்கூடிய ஒரு மாணவியாக தெரிஞ்சிருக்காங்க. அந்த வகையில ரொம்ப சிறப்பா சொன்னாங்க முற்றோதல். அதேபோல் இன்று உரை பொழிவு நிகழ்த்திய கிருத்திகா அவர்கள் பலவித எடுத்துக்காட்டுகளோடு கூடி ரொம்ப சிறப்பா சொல்லி முடிச்சாங்க 10 குறள்களையுமே. இதுல வந்து நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் அப்படின்னு இருக்கு. அவங்க அதாவது இந்த நிழலும் நீரும் முதலில் நமக்கு நன்மை தருவதாக இருந்தால் கூட பின்னால் வந்து அது துன்பத்தையோ இல்லை ஒரு கஷ்டத்தையோ ஒரு ஏதாச்சும் நிலைமை உருவாக்கக்கூடிய நோயை தரக்கூடிய தன்மை உருவாயிரும். அது போலத்தான் உட்பகையும் இருக்கும் என்று சொன்னார்கள். அது உண்மையா கூட இருக்கலாம். நம்மளுக்கு வந்து நிழல் வந்து முதல்ல சுகமா தெரியும், பிறகு பின்னாடி ஒரு துன்பத்தை தரதான். நீர் வந்து அப்படித்தான். அந்த முதல்ல சாப்பிடலாம், அந்த நீர் வந்து எப்படிப்பட்டது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அதனால மாறலாம். என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குன்ட்டா, இது என்னுடைய சிந்தனை தான், அதான் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. நிழல் நீர் அப்படிங்கும் போது நம்ம காணல் நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காணல் நீரை நாம் பார்க்கும்போது நிழலாகவும் தெரியும், நீராகவும் தெரியும். அப்படி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். அது ஒரு நம்மளுக்கு ஒரு இன்பமா கூட இருக்கலாம். ஆனால் அதில் போய் நடந்து பார்க்கும்போது அதாவது காலணி அணியாமல் நடந்து பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருந்திருக்கு. ஆனால் அதனுடைய துன்பம் வந்து உடனடியாக தெரிந்துவிடும். இப்பேற்பட்ட தன்மையில் உள்ள துன்பம் வர்ற மாதிரியே இந்த உட்பகையும் வெளியில் தெரியாட்டா கூட உண்மையிலேயே வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும் அப்படிங்கறது வந்து என்னுடைய சிந்தனைக்கு நான் விட்டு இருக்கிறேன். அதே போல் இன்னொரு குறள் பார்த்தீங்கன்னா, அதுமே வந்து பாருங்க, செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி அப்படின்னு சொல்றது. இது வந்து உண்மையான ஒரு செப்பு பாத்திரம் இருக்கு, இல்லாட்டா ஒரு சிமிழ் இருக்கு, குங்குமம் செப்பு, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த மூடி வந்து பாக்குறதுக்கு தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போலதான் அந்த உட்பகையோடு இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அந்த ஆபத்து தான். அப்ப பகையிலேயே ரொம்ப மோசமான பகை வந்து உட்பகை தான். அதாவது பனிப்போர்னு சொல்றோம். அதாவது போர் வந்து நேரடியாக தொடர்ந்துகிட்டா கூட அது ஒரு மாதிரி முடிஞ்சு போகும். அதே வந்து கோல்டு வார்னு சொல்ற மாதிரி பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நடந்ததுன்னா அது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடும். அது வந்து இன்றைய அரசியல்ல கூட அந்த மாதிரி நடந்த உட்பை, அதாவது உள்குத்து உட்பையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட இருந்தோம்னா நம்மளுக்கு சிக்கல் தான். இந்த செப்பின் புணர்ச்சி போடுங்கிறத வந்து இன்னொரு முறையா யோசிக்கலாமான்னு என்னுடையது. அதாவது செப்பின் அப்படிங்கிறது செப்பல், அதாவது சொல்லுதல், பேசுதல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா புணர்ச்சி போல், அந்த புணர்ச்சிங்கிறது வந்து 2 பேர், அவரும் பேசுறாரு இவரும் பேசுறாரு. அப்ப அந்த வாய் வார்த்தைகள் கூடிக்கொண்டே போகும்போது அது வெளிப்படையாகவே நம்மளுக்கு தெரியும். இவரும் பேசுறாரு அவரும் பேசுறாரு, சண்டை வர்ற மாதிரி இருக்கு, ஆனா நம்ம பாக்குறோம். ஆனா இருந்தா கூட அந்த பேச்சின் தன்மை ஓடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நேரத்தில் 2 பேருக்குமே முடிஞ்சு போற மாதிரி கூட இருக்கும். ஆனால் அந்த உட்பகை ஒன்று வைத்திருந்தால்
அது பின்னாடி வந்து அவங்கள வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையை தள்ளிவிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னுடைய சிந்தனை. வேற ஒன்றும் இல்ல. தோழர் மதத்து நல்ல தோழர் ஒரு குரல் நம்மளுக்கு தோழர் சொல்லக்கூடியது. கிருத்திகாமா அஹ் இருங்க, அவங்க 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 சொல்லி முடிக்கட்டும். கிருத்திகாமா சொல்லி முடிச்ச பிறகு பேச. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில நான் பார்க்கிறேன். அதே போல் இந்த இப்போ கடைசி குறளை பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து திருவள்ளுவருடைய ஒரு உவமையில வந்து மிகவும் சிறப்பான உவமை என்றே சொல்லலாம். அது எதற்கு வேணாலும் அந்த குறளை நம்ம எடுத்துக்கிடலாம். வந்து உடன்படா அப்படின்னு சொல்றாருல்ல, உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்பொடு உடனுறைந்தற்று. அது உண்மைதான். நல்லா தண்ணி அடிச்சிட்டு வந்து உள்ள வீட்டுல கிடக்குறான், அவன்கிட்ட உடன்பாடோட என்னத்த வாழ்க்கையை நடத்த? அவ கஷ்டப்பட்டு போய்கிட்டு தான் இருக்கணும். இல்ல சண்டை போட்டுக்கிட்டுன்னே ஒரு எண்ணத்தோட வர்றவங்ககிட்ட எப்படி இருக்க முடியும்? அப்ப என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு வந்து பாம்போட நம்ம குடும்பம் நடத்துற மாதிரி தான். அதே மாதிரி அரசியல்லயும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கு. எவன் எந்த நேரத்துல வந்து என்ன செய்ய போறான் அப்படின்னு தெரியாது. சூழ்ச்சியை வச்சுக்கிட்டே உள்பகையை வச்சு உள்குத்த வச்சு உள்குத்து வேலைகள் வந்து நிறைய செஞ்சு அந்த பகையை உருவாக்கி கெடுக்கிறதுலே குற்றவாளா இருப்பாங்க. அத மாதிரி சொல்ற மாதிரி இந்த உட்பகைங்கிறது பகை எத்தனையோ பகை இருக்கலாம். ஆனா அந்த உட்பகை இருந்துச்சுன்னா வந்து அவனை வந்து அழிவுக்கே கொண்டு போய் விடும். அவனுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகி விடும் அப்படிங்கிறத வந்து 10 குறளுமே ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. மற்றபடி கிருத்தியா தோழி அவர்கள் ரொம்ப சிறப்பாக அவருடைய உரைப்பொழிவு இருந்தது. வாழ்வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. கிருத்திகாமா ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கம்மா. தோழர் ஒண்ணும் இல்லைன்னு தோழர், அந்த செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி அப்படின்ற குறளுக்கு அப்ப ஐயா அவர்கள் சொன்னாங்க, அதாவது இருவரும் பேசுவது கூடினும் அவருடைய பேச்சுல கூட வந்து இந்த சண்டை மாதிரி வந்து அதுக்கப்புறம் கூட அது மறைந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு என்னோட கருத்து எப்படி தோணுச்சு அப்படின்னா, செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் நம்ம அதாவது முகநக நட்பு தான். அங்க பேசுவது ஒன்றாக இருப்பது போல் இருந்தாலும் கூடாதே உட்பகை உற்றக்குடி. அங்க உள்ளிருக்கக்கூடிய பகை அங்கு வந்து எப்பொழுதுமே கூடாது அப்படின்றதுதான். அப்ப அவங்களுடைய வாய் வார்த்தைகள் பேச்சுகள் ஒன்றி காணப்படும், ஆனால் செயல் ஒன்றி காணப்படாது அப்படின்றதுதான் இந்த குறளுடைய விளக்கம். இதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னுடைய கருத்து இது இங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். தோழர் கரெக்டா அந்த குறளை எடுத்தாங்க, அதனால இங்க பதிவு பண்ணேன். நன்றிங்க தோழர். நன்றி தோழமையே. ரவீந்திர பாரதி ஏதோ ஆன் பண்ணி இருக்கீங்களா, எதுவும் சொல்றீங்களா? சொல்றேன். ம், ம். அன்பான தோழர்களே, நம்ம இந்த அதிகாரம் வந்து பலரை பலவாறு சிந்திக்க வைக்கிறது. அது அது திருவள்ளுவருடைய வெற்றி தான். நம்ம வழக்கம் போல நம்முடைய கேள்வி நாயகர் ஒரு புதிய கருத்தை வச்சிருக்காரு. செப்பு என்பதற்கு பதில் செப்புதல் சொல்லுதல். அதுக்கு அது உடன்பட்டு கிருத்திகா அவர்களும் சொன்னாரு. பல்வேறு விதமாக பொருள் கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலான உரையாசிரியர் என்ன சொல்கிறார்கள், செப்பு என்றால் அந்த பாத்திரம், சிமிழ். அந்த சிமிழினுடைய மூடியும் அதுவும் ஒன்றாக இருப்பது போல தெரிந்தாலும் அது இரண்டும் அடிப்பகுதியும் மேற்பகுதியும் வேறு வேறுதான். அதுபோல உட்பகை கொண்டவர்கள் நம்முடைய உறவினர் போல தெரிந்தாலும் நண்பர்கள் போல தெரிந்தாலும் அவர்கள் வேறுபட்டே இருப்பார்கள். அது வேறு வேறுதான். பொருந்தி இருந்தாலும் பார்ப்பதற்கு ஒன்று போல் தோன்றினாலும் அது வேறுதான். மூடி வேறு, அடிப்பகுதி வேறு. அதே போல உட்பகை கொண்டவர்கள் நம்மோடு ஒன்றி இருந்தாலும் அவர்கள் வேறுபட்டே தான் இருப்பார்கள். அதுதான் இந்த குறளினுடைய பொருள். ஆனா இப்படி விளக்குறது ரொம்ப சிறப்பு தான். அது அவருடைய நுண்மான் நுழைபுறத்தை காட்டுகிறது. வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, என்ன சொன்னாரு, செப்பு இந்த நிழல் நீரும் அதை 2 வகையா பொருள் கொள்ளலாம். நிழலில் இருக்கக்கூடிய கிணற்று நீர் அது நம்முடைய குடிப்பதற்கோ பயன்படுத்துவதற்கோ அது ஒத்து வராது, உடம்புக்கு ஒத்து வராது. அது துன்பத்தை தருவதுதான். இப்படி ஒரு பொருள். நீங்க உண்மை தொகையாக சொன்னால் நிழலும் நீரும் வெளிப்படையாகவே உண்மை வருகிறது. நிழலும் நீரும் அது எப்பொழுதுமே நன்மை தருவதுதான், இனிமை தருவதுதான். ஆனால் அவரவருடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு சிலருக்கு நிழல்ல இருந்தா குளிர் வரும், உடல்நிலை சரியில்லைன்னா. சிலருக்கு அந்த நீரும் வந்து ஒரு 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 ஊருக்கு போய் தண்ணி குடிச்சாவே சளி பிடிச்சிக்கும். சில பேருக்கு வெளியூர்ல போய் தண்ணி குடிச்சாமா சளி பிடிச்சிட்டேன்லாம்.
அப்ப நீரும் இனிமை தருவனவாகிய நிழலும் இனிமை தரக்கூடிய நீரும் விளைவித்து வரவில்லை என்றால் அதுவும் ஒன்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களால் தீமை ஏற்படும் அப்படிதான் இந்த குறளுடைய பொருள். சாத்தூரார் நம்ம எல்லாம் நல்லா சிந்திக்க வைக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கவிஞர் பெருமகனே. ரேவதி அம்மா, சகோதரி ஆசிரியரே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாணவி சுதாவுக்கு என்னுடைய வாழ்த்துகள். உரைப்பொழிவு தந்த அம்மையார் கிருத்திகா அவர்கள் மிக அருமையாக உரைப்பொழிவு கொடுத்தார்கள். இந்த திருக்குறள்ல இந்த 10 குறள்களையும் நிறைய பொருட்களை திருவள்ளுவர் கையாண்டிருக்காரு. நிழல், நீர், வாழ், மட்கலத்தை அறுக்கக்கூடிய கருவி, அப்புறம் செப்பு, மூடி, அறத்தால் அறாவப்பட்ட இரும்பு, எள் அதோடைய பிளவு, குடிசைக்குள்ள பாம்பு அப்படிங்கிற நிறைய பொருட்கள் இந்த திருக்குறள் அதிகாரத்துல வருது. அப்ப ஒன்னொன்னுலயும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே போறாரு. நச்சுத்தன்மையுடைய நிழலையும் நீரையும் போன்றவங்க வாழ் போன்ற பகைவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்பகை என்ன செய்யும் அப்படின்னா மண்கலத்தை அறுக்கக்கூடிய கருவி போல தவறாமல் தண்டனையை தந்துரும், கெடுத்து விட்டுரும் அப்படிங்கிறாப்புல. அடுத்து குற்றங்கள் பலவற்றை கொடுக்கும்ன்றாங்க. அடுத்து இது என்னது, இறக்கும் நிலை வரை துன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அப்ப அந்த இறப்பு நேர்தல் உறுதி அப்படின்னு அதையும் சொல்லிடுறாரு. உட்பகை கொண்டோர் அகத்தே தம்முள் கூடாம அவங்க பிரிவாதான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்னொன்னும். இப்ப இந்த 4வது திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னா கிராமத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க, விஷம் கொடுத்து கொல்லாம வெள்ளம் கொடுத்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி. அது இந்த மாதிரி அந்த பழமொழிகள் திருக்குறளை அடியொட்டி வருது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அடுத்து கணேசன் ஐயா சொன்னது போல காணல் நீர் துன்பம் தரும், அதை நம்ம மிதிக்கும் போது செய்யும் போதுன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா காணல் நீரை மிதிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம முன்னாடி போக போக காணல் நீரும் நமக்கு விட ஒரு தொலைவுல முன்னாடிதான் போயிட்டே இருக்கும். அதை மிதிக்கலாம் முடியாது அப்படிங்கிறது நம்ம பாடத்துல படிச்சதாக ஞாபகம் இருக்குது. உரைப்பொழிவு தந்த கிருத்திகா மேடத்தும் அவருக்கும் குழந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா நெறியாளரே. இன்னைக்கு ஒரு புதுமை பாத்தீங்களா? நம்ம ரேவதி அம்மா நட்சத்திரத்துக்குள்ள அவங்க முகம் போட்டுக்கிறாங்க. அத முதல்ல சொல்லிட்டேனே, கேட்கலையா நீங்க? அருமை அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவங்க ஸ்டார்னு சொல்ல, ஸ்டார் பிளஸ் பிளஸ். ஆமா, ஸ்டார் பிளஸ். அவங்க ரொம்ப ஜொலிக்கிறாங்க, அப்படியே நட்சத்திரமா ஜொலிக்கிறாங்க. நவநீதம் கொடுத்து வச்சுருங்க. அதான் ஸ்டார். இன்னொரு ஸ்டார் பிளஸ்னா யாருன்னா அது நவநீதன். ஆமா, அதனாலதான் ஸ்டார் பிளஸ். இந்த வெண்கல குரல்ல அவர் குரல் மங்கி போச்சு பாருங்க. மங்கள அங்க அவர் தனியா இருக்காரு. நன்றி தோழர். பாலாஜி தோழர். அதுக்காக மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சகோதரி நிலவு போன்ற ஒளியை கொடுக்கக்கூடிய பிரகாசிக்கூடிய ஒரு தன்மை, அதுலயும் நான் உள்ளொளியும் இருக்குன்னு சொல்லி அந்த நட்சத்திரத்துல வந்திருக்காங்க பாருங்க. நன்றி பாலாஜி தோழர். வணக்கம் தோழர், அனைவருக்கும் வணக்கம். நாளும் ஒரு அதிகாரம் மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. முற்றோதல் செய்த மாணவி மிக அருமையாக செய்தார்கள். உரைப்பொழிவு தந்த பேராசிரியர் அவர்கள் மிகவும் என்னுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியது போல் இருக்கு. என்னன்னா, பொது உடைமை இயக்கத்துல நம்ம வளர்ந்து வரும்போது நமக்கு முன்னால் உள்ளவர்கள் நம்மை காலை பிடித்து வாருவதை போல நிறைய நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. சொந்தத்திலயும் அது மாதிரி நடந்தது. அது மிக தெளிவா படம் பிடிச்சு காட்டின மாதிரி இருந்தது என்னுடைய வாழ்க்கையிலே. அது நம்ம எப்படி எச்சரிக்கையா அணுகணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவா சொன்னாங்க. அதே போல பின்னோட்டம் அளிக்கின்ற நம்முடைய மேனாள் செயலாளர் அவர்களும் மற்றும் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு சாரதியை போன்று எப்படி ஒரு தேர் சரியாக செல்ல வேண்டுமோ நம்முடைய இலக்கிய தேரை அருமையாக தேர்வடத்தை பிடிப்பது போல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம நெறியாளர் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே சொன்னது போல்தான்,
கருமுருகன் ஐயா அவர்கள், கருத்து முருகன் ஐயா அவர்கள், கருணை முருகன் ஐயா அவர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பின்னூட்டமாக நம்முடைய தோழர் பேராசிரியர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. தோழர் பாலாஜி தோழர் சொன்னாரு, காலை வாரி விட்டார்னு. அப்படி காலை வாரி விட்டால் அவர் பொது உடைமையாளர் அல்ல என்பதை மட்டும் பதிவு செய்கிறேன். நன்றி. நன்றி நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பின்னூட்டமாக நல்லாசிரியர், தமிழாசிரியர், முனைவர் தி.க. நாகராஜன் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. இன்றைய பின்னூட்டத்தை சிறு கவிதை தோன்றியது, அதோடு தொடங்குகிறேன். நிலவரவை நீ உரைக்கும் கிருத்திகையே, நட்சத்திரம் ஏற்கனவே ரேவதி இருக்கையிலே நவநீதன் ஸ்டார் பிளஸ் என்று சொன்னால் நீயோ ஸ்டார் பிளஸ் பிளஸ் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். கிருத்திகை நட்சத்திரம் என்றானால் நமக்குள்ளே கல்யாணி நட்சத்திரம் என்னும் நிலப்பரப்பில் திருவையாறு கல்லூரி நினைவுக்கு வரும். கருந்தட்டை கரந்தட்டை கரம் தட்ட உரைப்பொழிவு தரும் என்றால் கருந்தட்டை கரந்தை நமக்குள்ளே வெற்றியை அன்றோ மீட்டு வரும், இல்லை இல்லை மாட்சியை அன்றோ மீட்டு வரும். மீட்டிய வீணையே, தீட்டிய கானமே, நீட்டிய குரலே, வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இன்னொன்றை சொல்ல வேண்டாம். குடங்கருள் பாம்பொடு என்று சொல்லுகிற பொழுது வட்டார வழக்கை பெய்து விளக்கம் தந்தீர், மிக நன்றி. நேர்த்தி உரை. சுதா என்று சொன்னாலேயே தேவாமிர்தம் என்றுதான் பொருள். இந்தியாவினுடைய பெண்களுக்கு உலகத்தில் 43 விழுக்காடு இடப்படும் பெயர் என்று குறிப்பு சொல்லுகிறார்கள். ஆகவே 43 விழுக்காட்டுக்கும் எடுத்துக்காட்டான சுதா அவர்களே, முற்றோதல் மிக அருமை. அறச்செல்வி சகோதரி சொன்னது போல, கடுகு சிரித்தது காரம் போகவில்லை, கடுகை துளைத்தேள் குறுகத் தரித்த குரலை மனுதமிழ் புலவராய் வீற்றிருக்க மாதோ, இல்லை இல்லை மாதே, மிக அருமையாய் நேர்த்தியாய் முற்றோதல் செய்தீர், வாழ்த்துகின்றேன். 1920களிலே செம்மொழிக்காக குரல் தந்ததுதான் கரந்தை தமிழ்ச்சங்கம். அதோடு மட்டுமல்ல, 1970 நாமெல்லாம் நீராறும் கடலொடுத்த என்று தொடங்குகிற பொழுது நெஞ்சு நிமிர்கிறதே. இதை 1913 ஆண்டறிக்கையில் கையாண்டு 1914 முதலே ஆண்டுதோறும் தமிழ்த்தாய் வாழ்த்திய முதல் கல்லூரி கரந்தை கல்லூரி. உமாமகேஸ்வரனாருடைய ராதாகிருஷ்ணன் உமாமகேஸ்வரனார் என்னும் அண்ணன் தம்பிகள் அருந்தமிழை இன்னும் தர அமைத்ததுதான் இந்த கல்லூரி. காவிரி கரையில் திருவையாறு என்றானால் இதுவோ வெண்ணாற்றங்கரையிலே மிகச்சிறப்பாய் இருக்கும். அது எவ்வாறு என்றால், இன்றைக்கு கலை இலக்கிய மன்றத்திலே ஆரண பொழிந்த சகோதரிய நூறென கிடந்த சந்தேகங்கள் நீங்கியது பேரே பேரே. ஆகையினாலே எங்கள் சாத்தூரார் சொன்னது போல, நமக்குள்ளே இருக்கிற நீழல் கிரகம் சனி. நிழல் கிரகம் என்றாலே கிரகத்தை போல் இருப்பது. சாயா கிரகம் என்று எங்களுடைய சோதிட உலகம் சொல்லும். அப்படி இருக்க மிக சிறப்பான முறையிலே கவீந்திர பாரதி எனும் ரவீந்திர பாரதி பெருந்தகை நீழல் என்பதற்கு இன்னும் ஒரு புது விளக்கம் என்று சொன்னது ஒப்புமை. ஒப்புமை தோன்ற செப்புவதுதானே ஓமை. செப்பு என்னும் ஓமையிலே சொல்ல வந்ததை இப்படியும் செப்பலாம் என்று செப்பி காட்டிய செப்பு துலங்குமா போலே என்கிற உரையைப் போல சாத்தூரார் வடிவமைத்த உரையை வழியேற்று பின்பற்றி ஒத்திசைவு தந்தீர்கள் உங்கள் உரைக்கிடையிலே,
பாராட்டுகின்றேன். அதே நேரத்தில் அறச்செல்வி சகோதரி உட்கிடக்கையெல்லாம் நான் அடுக்கி வைத்த ஏடுகள் ஆங்கே என் பெற்றோர்களுக்காய் வணக்கம் செலுத்தினார் ஐயா என்று சொன்ன பொழுது காது குளிர்ந்தது, நெஞ்சும் தான் மிளிர்ந்தது. நேயம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாலே நமக்குள்ளே உட்பகை வேண்டாம். வளவளமும் வழங்கி வரும் வன்மை உண்மை, நிலவினிலும் நீளுறமாம் விண்ணில் பெண்மை, பலவேராய் பலவேராம் நீழல் நீர் என் பல்லுயிர்க்கும் பாசத்தாய் நாமே நேர் என் குலமரபில் குன்றா நீர் கூடும் பண்பில் குமுகாயம் நலமேறும் குன்றா அன்பில் குமுகாயம் நலமேற்றும் கலை இலக்கிய பெருமன்றே. இன்னொன்றை சொல்ல வேண்டும். உமா மகேஸ்வரருடைய இந்த கல்லூரி மிகச்சிறப்பான தமிழை வானளாவ கொண்டு செல்லுகிற பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த ஜினாலயமும் நெஞ்சிலே வந்து போகிறது. அமன் செய் தமிழும் சமன் செய் தமிழும் என்று தேவாரம் பேசும். அப்படி இருக்கையிலே கருந்தட்டை குடியினுடைய செல்வச் செழிப்பாம் சொல் கொண்டு வந்த சகோதரி சமணர் தமிழை போல் வாழ்க என்றும் வாழ்த்துகின்றேன். இவ்வாறு முடிக்க நினைக்கின்றேன். வாழ் போல் அஞ்சற்க என்று சொன்ன வள்ளுவன் உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெணின் என்று சொல்வதை சிவசுப்பிரமணியம் பெருந்தகை மிக நேர்த்தியாக நினைவுபடுத்தி, உயிரும் உடம்புமாம் 30 முதலே என்று மெய்யோடு மெய்ப்பித்து காட்டிய பார்வை இலக்கியத்தில் இலக்கணமா, இலக்கணத்தில் இலக்கியமா, எள்ளிலே எண்ணெயா, இல்லை எள் பிளவிலேதான் எட்பகவா என்னும் இவ்வதிகாரமா என்கிற மாபெரும் சொற்போரையே கொண்டு வருகிறது நண்பர்களே. எள் பகவு என்பதற்கு என் சார்பாக எண்ணும் பகவு, எண்ணி இருக்கிற உள்பகை என்று ஏன் கொள்ளக்கூடாது என்கிற சிந்தனையை முன்னிறுத்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நல்லாசிரியர் அவர்களே. கவியார் கலை இலக்கிய பெருமன்றத்தில் கலந்து கொண்ட ஆளுமைகளை வாழ்த்திய தங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நல்லாசிரியர் பெருமகனாரே, மிக்க நன்றி. அடுத்ததாக நாளை நிகழ்வு பார்த்துடலாம். பொதுச்செயலாளர் இணைஞ்சிருக்கீங்களா இன்னைக்கு? இடையில வந்தீங்க. பொதுச்செயலாளர் இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிடம் பொறுத்தவர்களுக்கு இல்ல 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 ஓகே. இடையில அவங்க வந்தது மாதிரி இருந்தது, அதனாலதான். ஒரே ஒரு நிமிடம். நாளை நிகழ்வுக்கு நம்ம போயிடலாம். நாளை நிகழ்வுல யாரு பங்கெடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பான செய்தி தான். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய குருநானக் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சி. கோகிலா அவர்கள் பயணிக்கிறார்கள். அவரோடு முற்றோதல் செய்வதற்காக 7ஆம் வகுப்பு மாணவர் ஆஸ்மிதா அவர்கள் பயணிக்கிறார். இருவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளை மகிழ்வோடு வரவேற்க காத்திருக்கிறது என்று சொல்லி, தோழர்களே, இன்றைய தினம் உட்பகை அதிகாரத்தை நாம் சிறப்பாக முன்னெடுத்து சென்றோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அம்மா கீர்த்திகாமா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிங்கய்யா. அமைதியாக பேசிய சொன்னாங்க. இந்த எட்பகை அப்படின்றதுக்கு எள்ளின் பகையுடைய எண்ணி இருக்கக்கூடிய பகை அப்படின்றத ஒரு புதுமையான ஒரு கருத்தை சொன்னாங்க. இந்த கருத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தோழமையே, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நீங்க அவங்களோட ஒரு 2 அதிகாரத்துக்கு ஆள் வேணுங்க உடனே இன்னைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கூடுதலான மகிழ்ச்சி என்னன்னா, 133 அதிகாரத்தில் இன்னும் 4 அதிகாரம் தான் அதுவும் வைத்திருக்கிறோம். இன்னும் அது இனிமேல் யாருக்கும் வாய்ப்பில்லை என்கிற நற்செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா முழுமையா முடிஞ்சிருச்சு. நாள் மட்டும் நம்ம பொதுச் செயலாளர் சொன்னதுனால 4 பேருக்காக
4 அதிகாரத்தை நிறுத்தி வைங்கன்னாங்க. அதுக்காண்டி நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஆகவே தோழர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணுடத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும், முற்றோதல் சேரும் முதுகலை தமிழ் மாணவி அவர்களுக்கும், அம்மா பேராசிரியர் முனைவர் சாவண்ணா கீர்த்திகா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்